ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா SSH அண்ட் MFA, அதாவது மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனும் ஆக்சஸ் கீஸும். அதை தான் நான் SSHன்ட்டேன், சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரையும் எந்த இன்ஸ்டன்ஸும் இல்லை. ஸோ இப்போ நான் போய் இங்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். என்னென்னு கொடுக்குறேன்னா ஆக்சஸ் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம், ஓகேங்களா. அதோட பேர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அது நேம்னு சொல்லுவாங்க. நேம்ஸ் அண்ட் டேக்ஸ் தான் நம்ம பொதுவாக AWSல யூஸ் பண்ணுவோம். அது நீங்கள் பேர் கொடுக்காமலும் இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ எப்பவும் போல் பெம் ஃபைலே நான் கொடுக்குறேன், ஏன்னா அதான் ஃபாஸ்ட் ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ லான்ச் விசார்ட், ஓகேங்களா. ஸோ அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் இந்த தடவை போக வேணாம், ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லான்ச் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ போய் இதை இது பண்ணிங்கன்னா ஒரு இது பெண்டிங்கில் இருக்குது. இப்போ போய் நம்ம SSHையும் மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனும் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூசர்ஸ்குள்ளே இருக்கேன். எந்த யூசர் இருக்கேன், இப்போ நான் முன்னாடியே ஒரு யூசர் க்ரியேட் பண்ணல, ஒரு மாஸ்கி பாய்னு IAM யூசர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கி பாய்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த யூசர் உள்ளே போய் செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸில் போய் இப்போ நம்ம மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை பற்றி பார்ப்போம். இங்கே போய் நான் அசைன் டிவைஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் நீங்கள் செக்யூரிட்டி கீயாக வச்சுக்கலாம், இல்லைனா ஹார்ட்வேர் TOP டோக்கனாக வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த டோக்கன்னா அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே நீங்கள் ஒரு பேர் கொடுத்துட்டு இப்படி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஸ்கேன் ஆகி அது போய் ஒரு மைக்ரோசாஃப்ட் டிவைஸ் அக்கௌண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன அதாவது ஆத்தென்டிகேட்டர், உங்கள் ஃபோன்லேயே ஆத்தென்டிகேட்டர்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னென்னலாம் இல்லையோ அது அப்படியே எம்டியாக இருக்கும், ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆத்தென்டிகேட்டில் ஒரு 6 டிஜிட்ஸ் வரும், ஓகேங்களா. அந்த 6 டிஜிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிடும். இப்போ நீங்கள் IAM யூசர் லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த 6 டிஜிட் தான் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் IAM யூசருக்குள்ளே. ஸோ அதுதான் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனு, ஓகேங்களா. ஸோ அது டோக்கனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது உங்கள் இஷ்டம் செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸில், ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனு அவ்வளோதான். இது இன்னும் அவ்வளோ பெருசாலாம் பெரிய டாபிக் கிடையாது. பட் ஆக்சஸ் கீஸ் கொஞ்சம் பெரிய டாபிக், ஓகேங்களா. ஸோ நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டேன், ஒரு இன்ஸ்டன்ஸு. இதில் நான் போய் கனெக்ட் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ கனெக்ட் கொடுக்கும்போது இதெல்லாம் வரும், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கமாண்ட் லைனை ஓப்பன் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் கமாண்ட் லைனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், CD டவுன்லோட்ஸ் அப்படின்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் CLS. ஸோ இந்த கீ அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுவேன். பேஸ்ட் பண்ண கையோடு என்ன வரும், எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கிளியர். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் யூஸராக மாறுவோம். மாறின கையோடு என்ன பண்ணுவோம், நான் S3 AWSோட S3 பக்கெட், எத்தனை S3 பக்கெட் இருக்குது, ஐ மீன் அதை ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன கமெண்ட்னா AWS S3 LS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும். ஆனால் இங்கே வரல, ஏன்னா ஒன்று நான் ரோல்ஸ் மூலயமா நான் S3 பக்கெட் ஆக்சஸ் பண்ணலாம், அது ஒரு இது, அதை நம்ம ரோல்ஸில் பார்த்துருப்போம், ஓகேங்களா. பட் ஆனால் இங்கே AWS கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு இது வருது. என்ன ப்ரோ இது AWS கான்ஃபிகர் புதுசாக இருக்குது, இதுக்கு முன்னாடி ஃபேட்டல் எரர் தானே வரும். இந்த மாதிரி பக்கெட்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது, ஓகேங்களா. பக்கெட்ஸ் மட்டும் இல்லை, எந்த மாதிரி சர்வீஸில் லிஸ்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம S3 பக்கெட்டில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேங்களா. அப்புறம் வேறு ஏதாவது என்னென்னலாம் லிஸ்ட்டாக இருக்குது, என்னென்னலாம் இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ S3 பக்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். லோடிங் பக்கெட் இதை பாருங்கள், ஆல்ரெடி ஒரு பக்கெட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி ஒரு பக்கெட் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் அதுக்கு இது காமிக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஆக்சஸ் கீ
இந்த ஆக்சஸ் கீ எதில் இருக்குன்னா அதையும் நான் சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸு மாஸ்கி பாயில் அந்த யூசரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்மிஷன் இருக்குன்னா, நான் S3யோட ஆக்சஸையும் எடுத்துக்கலாம், ஈஸி டு ஃபுல் ஆக்சஸையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா S3யோட ஆக்சஸில் போய், ஓகேங்களா, S3 ஃபுல் ஆக்சஸ் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஆக்சஸ் கீஸ் உள்ளே போய் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கமாண்ட் லைன் மூலியமாக தானே போகிறோம். ஓகேங்களா? ஸோ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே போய் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த அபவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே வேணாம், கிரியேட் ஆக்சஸ் கீஸ் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஆக்சஸ் கீஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இந்த யூசருக்கான இது, ஆனால் இது மஸ்ட்டு, இது டவுன்லோட் பண்ணியே ஆகணும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? அது வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் ஆயிரும். அதாவது அதை எப்போ வேணால் அந்த மாஸ்கி பாயோட ஆக்சஸ் கீஸ் எடுத்து நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே AWS கான்ஃபிகர் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஆக்சஸ் கீ ஐடி கேட்கும், அதுக்கு தான் அந்த ஐடி. அதை ப்ரெஸ் பண்ணோன்னே அடுத்து சீக்ரெட் ஆக்சஸ் கீ அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ஐடி, இது சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஓகேங்களா? அடுத்து அதை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஃபால்ட் நேம் காமிக்கும், அதாவது ஜோனு, எந்த ஜோனில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. இது வந்து எந்த ஜோனுமே, இது வந்து குளோபல் சர்வீஸ், அதனால் இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகேவா? இங்கே வந்து தான் பார்க்கணும். AP South 1 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ AP South 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் உங்களுக்கே தெரியும். பாலிசிஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், ஜேசன் ஃபார்மேட். ஸோ நம்ம வந்து பொதுவாகவே ஜேசன் ஃபார்மேட்டே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பியும் AWS எனக்கு லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு கேட்குறேன். இந்த பாருங்கள், எப்போ க்ரியேட் பண்ணோம், எந்த டைமில் க்ரியேட் பண்ணோம், ஸோ எல்லாமே அது காமிக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த டேட்டில் நான் இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அது சொல்லுது பாருங்கள். ஸோ இதுதான் ஆக்சஸ் கீஸோட பெரிய அட்வான்டேஜ். அதாவது ஒரு கமாண்ட் லைன் மூலியமாக நான் எந்த மாதிரி சர்வீஸை வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் ஆக்சஸ் கீஸ் மூலியமாக. ஓகேங்களா? இந்த மாதிரி சர்வீஸை வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் ஆக்சஸ் கீஸ் மூலியமாக. ஸோ இதுதான் ஆக்சஸ் கீஸோட பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த இல்லை நான் டெலீட் பண்ணிக்கிறேன் ப்ரோ, எனக்கு வந்து வேணாம், நான் வந்து வேறு யூசர் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் டக்குன்னு போய் இந்த யூசரை வந்து டெலீட் பண்ணலாம். இல்லைனா இல்லை ப்ரோ இது எனக்கு பிரச்சனை இல்லை, இதில் இருக்கிற எனக்கு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனோ ஆக்சஸ் கீஸோ வேணான்னா என்ன பண்ணணும்னா இங்கே ஆக்ஷனில் போய் ஃபஸ்ட்டு டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டு, டீஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த இப்போ அந்த கீ வந்து யூஸே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நான் போய் திரும்பி இதில் கொடுத்தனா வைங்க, இங்கே பாருங்கள் நான் எரர் ஆக்கிடு பாருங்கள் போயிடும். ஏன்னா த ஆக்சஸ் கீ யூ ப்ரொவைடட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் அவர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அதை அப்படியே டீஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ டீஆக்டிவேட் பண்ண கையோட திரும்பி ஆக்டிவேட்டும் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். எப்போ டீஆக்டிவேட்டும் பண்ணலாம், எப்போ ஆக்டிவேட் வேணால் பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இல்லை எனக்கு டோட்டலாக இந்த இதுவே வேணாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை போய் டெலீட் பண்ணிடுங்க. அதுதான் சிம்பிள். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி டெலீட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஆக்சஸ் கீயே டெலீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனுக்கும் டெலீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் IAM ஆக்சஸ் கீஸோட பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எனக்கு வந்து பக்கெட்டே வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் எது க்ரியேட் பண்ணாலும் டெலீட் பண்ணிடுங்க, இல்லைனா காஸ்ட் ஆயிரும். ஓகேவா? அது ஒரு பெரிய மைனஸு. ஸோ இதையும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? எந்த மாதிரி சோர்ஸையும் வச்சுக்காதீங்க. நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதா இருந்தால், கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறதுனா பிரச்சனை இல்லை. ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி இதையும் நீங்கள் வச்சுக்கவே கூடாது. அதை முதல்ல என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸாக இருக்கட்டும், பக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ பக்கெட்டை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் க்ளோஸும் பண்ணிடுறேன். அடுத்து இன்ஸ்டன்ஸையும் டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு IAM வந்து இதையும் வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். நான் இதை டெலீட் பண்ண விரும்பலை. மாஸ்கி பை கண்டிப்பாக அதுக்காக யூஸ் ஆகும். ஸோ நான் இந்த டெவலப்பர்னு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ண அதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? டெவலப்பர். ஓகேவா? இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் S3யோட ஃபுல் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதை ஈஸி டு ஃபுல் ஆக்சஸ் உள்ள குரூப்பை நான் டெலீட் பண்ணிட்டேன்.
ஓகேங்களா. ஸோ மாஸ்கி பாய் இருக்கட்டும். இதோட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் இன்ஸ்டன்ஸ் போய் என்றைக்குமே இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணால் டெலீட் பண்ண மறந்துடாதீங்க. நான் திரும்பி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட்டே இருக்காது, இல்லைனா வந்து காஸ்ட் ஆயிரும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி டெர்மினேட்டட். அவ்வளோதான், அப்படியே விட்டுருங்க. அதுவே ஷட் டவுன் ஆகி அதுவே டெர்மினேட் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ தேங்க்யூ கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு கான்செப்டோடு பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.